வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தெலுங்கு சினிமால 2024ல வெளியான மூடோ கண்ணு அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு வித்தியாசமான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படத்துல மொத்தமா 4 கதைகள் வரும். 4 கதைகளும் ஒரு புள்ளியில இணையிற மாதிரி வச்சிருப்பாங்க. அந்த 4 கதைகள்லயும் நிறைய ட்விஸ்ட் இருக்கும். முடிவுலயும் சூப்பரான ட்விஸ்ட் வச்சிருப்பாங்க. கண்டிப்பா இந்த படத்தோட கதை உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். இந்த படம் தமிழ்லயும் இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பாருங்க. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ரிட்டையர் ஆன ஒரு போலீஸ் ஆபீசரை காட்டுறாங்க. இவர் எஸ்பியா இருந்திருப்பாரு, அதுக்கப்புறம் தான் ரிட்டையர் ஆயிருப்பாரு. இவர் நிறைய கிரைம் எல்லாம் பார்த்திருப்பாரு பாத்தீங்களா. அது ரிலேட்டடா ஒரு புக் எழுதுனா என்னன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. அதுக்கான வேலையை பார்த்துட்டு இருக்காரு. ஒய்ஃபுமே காஃபி எல்லாம் வந்து தந்துட்டு இருக்காங்க. அப்பதான் மீடியாவை சேர்ந்த ஒரு நபர் இவருக்கு கால் பண்ணி பேசுறாரு. சார், நான் ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கேன், உங்களோட பேட்டி கிடைச்சா நல்லா இருக்கும் சார், ப்ளீஸ் சார் பேட்டி வந்து எடுத்துக்குவான்னு கேட்கிறாரு. இல்ல நான் பிஸியா இருக்கான்ற மாதிரிலாம் இவர் சொல்றாரு. சார் அப்படி சொல்லாதீங்க சார் ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. சரி வாங்கன்ற மாதிரி இந்த இடத்துல இந்த போலீஸ் ஆபீசருமே ஏத்துக்கிறாரு. ஒய்ஃப் என்ன ஏதுன்னு கேட்கும் போது இந்த எஸ்பியா விஷயத்த சொல்றாரு. அதுவும் நல்லதாங்க, நீங்க நடந்த கிரைம் எல்லாம் யோசிச்சு யோசிச்சு ரொம்ப டிப்ரெஷனான ஸ்டேஜுக்கு போறீங்க. எல்லார்கிட்டயும் ஷேர் பண்ணீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயா ஃபீல் பண்ணுவீங்க. அவர் கேட்டாருன்னா நீங்க எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்கோங்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவருமே சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. கொஞ்ச நேரத்துல பேட்டி எடுக்கிறதுக்காக அந்த நபர் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அவர் பேரு மதன் அப்படின்றது. அவருமே நீங்க புக் எழுதுறதா கேள்விப்பட்டனே, என்ன மாதிரி புக்னு கேக்குறாரு. டிபார்ட்மெண்ட்ல நிறைய வித்தியாசமான கேஸ பாத்துருக்கேன்ல, அதை வச்சுதான் நான் புக் எழுதுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்படியா, அந்த வித்தியாசமான கேஸ்ல சில கேஸ எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி இவர் கேக்குறாரு. ஓகே ஷேர் பண்றேன் அப்படின்ற மாதிரி இவருமே சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இப்ப ஸ்டோரி 1 போட்டு ஒரு விஷயத்தை நமக்கு காட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு வீட்ல ஏதோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு போல. அந்த வீட்ல இருக்க லேடி தான் கால் பண்ணிருப்பாங்க. இப்ப லேடி இன்ஸ்பெக்டர் அந்த ஸ்பாட்டுக்கு வந்துடுறாங்க. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் ரமேஷ் அப்படின்ற ஹஸ்பண்டும் பிரியான்ற ஒய்ஃபும் தான் இருந்திருப்பாங்க. இப்ப ரமேஷ் இந்த ஸ்பாட்ல இல்ல, ஒய்ஃப் பிரியா மட்டும் தான் இருக்காங்க. நடந்த விஷயத்தெல்லாம் இன்ஸ்பெக்டர் லேடி கிட்ட சொல்றாங்க. அது கேட்கிற இன்ஸ்பெக்டர் லேடியை இவங்களுக்காக ஃபீல் பண்றாங்க. ஹஸ்பண்ட் குழந்தைங்களை ஏதோ பண்ணிட்டு இங்க இருந்து தப்பிச்சு போயிட்டாரு போல. என்ன ஏதுன்றது டீடைலா தெரியல. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு காட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா ரமேஷும் பிரியாவும் ரொம்ப ஒத்துமையா இருப்பாங்க. இவங்களுக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு. அதே மாதிரி ரமேஷோட அம்மா கூட சேர்ந்துதான் இவங்க இருந்துட்டு இருக்காங்க. ரொம்ப ஹாப்பியா தான் இவங்க இருந்துட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் ஒரு சாங் மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இவங்க எல்லாருமே வேலை பார்த்துட்டு இருக்கும் போது பசங்க கத்துற மாதிரி சவுண்ட் கேக்குது. என்ன ஏதுன்னு பாக்குறதுக்காக போறாங்க. பசங்க நாய் கூட விளையாடிட்டு இருக்கும் போது நாய் கடிச்சிருது போல. என்ன திடீர்னு நாய் கடிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போலான்னு கூட்டு போறாங்க. செக் பண்ண டாக்டர் இருக்கார்ல, நீங்க பயப்படுற மாதிரிலாம் எதுவுமே இல்ல, சாதாரண காயம் தான், நான் செப்டிக் ஊசி எல்லாம் போட்டுட்டேன், இப்ப நீங்க கூட்டு போலான்ற மாதிரி சொல்றாரு. இப்ப பிரசன்ட்ல அந்த நாய் இறந்து போயிருக்கு. ஒரு இடத்துல புதைச்சு வச்சிருப்பாங்க. ஆக்சுவலா அந்த நாயை கத்தியால திரும்ப திரும்ப குத்தி யாரோ சாவடிச்ச மாதிரி தான் அந்த நாய் இறந்து போயிருக்கு. ஆனா உங்க ஹஸ்பண்ட் வேற மாதிரி சொன்னதா சொன்னீங்கல்ல, உங்க ஹஸ்பண்ட் எக்ஸாக்டா என்ன சொன்னாரு, அந்த டைம் நீங்க எங்க இருந்தீங்கன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் லேடி கேக்குறாங்க. பிரியாவும் நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா அன்னைக்கு பிரியாக்கு உடம்பு முடியல போல, ஹாஸ்பிட்டல்ல தான் இருந்திருப்பாங்க. இவங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கும். ரெஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு டிஸ்சார்ஜ் ஆகி ஹஸ்பண்ட் கூட வீட்டுக்கு வராங்க. அப்ப பசங்க 2 பேருமே அழுதுட்டு இருக்காங்க. என்னாச்சு ஏதாச்சுன்னு பசங்க கிட்ட கேக்குறாங்க. நாய் இறந்து போயிடுச்சு அப்படின்ற மாதிரி பசங்க அழுதுகிட்டே சொல்றாங்க. எப்படின்ற மாதிரி இவங்களும் ஹஸ்பண்ட பார்த்து கேக்குறாங்க. தெரு நாய் வந்து கடிச்சிருச்சு, அதுலதான் அந்த நாய் இறந்து போயிருச்சு அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்றாரு. நான் புதைச்சு வச்சிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் ஒய்ஃபி கிட்ட சொல்றாரு. நாயோட கண்டிஷனை வச்சு பார்க்கும்போது கத்தியால குத்தி தான் சாவடிச்சிருக்க மாதிரி தெரியுது. உங்க ஹஸ்பண்ட் எதுக்காக போய் சொல்லியிருக்காரு, இத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். சிசிடிவி இருக்குல்ல, செக் பண்ணலாம்னு செக் பண்றாங்க. பார்த்தா அந்த பர்டிகுலர் போர்ஷன் மட்டும் டெலீட் செய்யப்பட்டிருக்கிறது உங்களுக்கு தெரிய வருது. அந்த ரமேஷ் தான் இதை டெலீட் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு. திரும்பி இதை ரெட்ரீவ் பண்ண முடியுமா, ரெட்ரீவ் பண்ணுங்கன்ற மாதிரி டீம் கிட்ட சொல்றாங்க. டீமும் அதுக்கேத்த வேலையெல்லாம் ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த ரமேஷ் மிஸ் ஆகுறாரு போல. அந்த ரமேஷை கண்டுபிடிக்கிறதுக்கும் முயற்சி பண்றாங்க. இப்ப ஆளுங்க ரெட்ரீவ் பண்ணியாச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி வீடியோவை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்களுமே பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் என்ன நடந்தது அப்படின்றத நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா இந்த பசங்க இருக்காங்கல்ல, ஸ்கூல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்திருப்பாங்க. இவரும் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வராரு. பார்த்தா அந்த இடத்துல நாய் இறந்து போயிருக்கு. பசங்களும் நாய் இறந்து போயிருச்சுப்பா அப்படின்ற மாதிரி அழுகுறாங்க. நாய் எப்படி இறந்து போச்சு, யார் வந்து இப்படி பண்ணிருப்பா அப்படின்ற மாதிரி ரமேஷ் யோசிச்சுட்டு இருக்காரு. சரி ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி முதல்ல பசங்களுக்கு ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. சிசிடிவி இருக்கிறத கவனிக்கிறாரு. அதான் சிசிடிவி இருக்குல்ல, அதுல கவர் ஆயிருக்கும், செக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி செக் பண்றதுக்காக வராரு. ஆக்சுவலா இவர் வரதுக்கு முன்னாடி பசங்க வீட்டுக்கு வந்துருவாங்கல்ல, வீட்டுக்கு வந்த பசங்க ஜாலியா அந்த நாய் கூட எல்லாம் விளையாடிட்டு இருக்காங்க. ஆனா அந்த நாய்க்கு கொஞ்சம் வெறி பிடிச்ச மாதிரி கத்திக்கிட்டே இருக்கு. இவங்களை கடிக்கிற மாதிரிலாம் வந்துட்டு இருக்கு. ஒரு ஸ்டேஜ்ல இந்த பசங்க 2 பேருமே டென்ஷன் ஆயிடுறாங்க. இவங்க கண்ணெல்லாம் வித்தியாசமா மாறுது. திடீர்னு பசங்க இருக்காங்கல்ல, வீட்டுக்குள்ள இருந்து கத்தி எடுத்துட்டு வராங்க. அந்த கத்தியை வச்சு நாயை கொடூரமா சாவடிக்கிறாங்க.
என்ன பசங்க சாவடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி பிரசன்ட்ல பாக்குற இவங்க ஷாக் ஆகுறாங்க. அதே மாதிரி ரமேஷுமே அப்ப ஷாக் ஆயிருப்பாரு. இத பத்தி மத்தவங்களுக்கு தெரியக்கூடாது, வீடியோவை டெலீட் பண்ணிடலான்ற மாதிரி டெலீட் பண்ணிருப்பாரு. ஒய்ஃபை கிட்ட கூட தெருநாய் தான் கடிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி போய் சொல்லியிருப்பாரு. சரி, அந்த நாள் என்ன நடந்தது தெளிவா சொல்லுங்கன்ற மாதிரி லேடி இன்ஸ்பெக்டர் கேக்குறாங்க. இந்த பிரியாவும் சொல்றாங்க, பிரியா தான் பசங்க 2 பேரையும் காலையில ஸ்கூலுக்குலாம் அனுப்பி வச்சிருப்பாங்க. ஹஸ்பண்ட் டீ மட்டும் போட்டு தெரியான்னு கேக்குறாரு. இவங்களுமே டீ போடுறதுக்காக வந்திருக்காங்க. திடீர்னு பார்த்தா இவங்களுக்கு நெஞ்சு வலி வர ஆரம்பிச்சிருது. மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. இவங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறதா சொன்ன பாத்தீங்களா, ஹஸ்பண்டுமே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனோம், ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு வந்திருப்பாரு. அதுக்கப்புறம் அவங்க வெளியே வரும்போது தான் இதை பத்திலாம் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதான் நடந்ததுன்ற மாதிரி சொல்றாங்க. இவங்க வீட்லயே ஸ்விம்மிங் பூல் இருக்கும், அதுக்கு பக்கத்துல ரத்தம் இருக்குன்ற மாதிரி ஆளுங்க சொல்றாங்க. இப்ப இந்த லேடி இன்ஸ்பெக்டரும் செக் பண்றதுக்காக வராங்க. லைட்டா ரத்தக்கரை இருக்கு, இது யாரோட ரத்தம்ன்றதை செக் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்றாங்க. ஆளுங்க சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இப்ப பாஸ்ட்ல ரமேஷ் நமக்கு காட்டுறாங்க. பசங்களோட நிலைமையை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்றாரு. பசங்களை நினைச்சு என்ன ஃபீல் பண்றாருன்னு தெளிவா தெரியல. இப்ப பசங்க 2 பேரையும் நைட்டு நேரம் எழுப்புறாரு. பசங்க என்ன ஆச்சுன்னு கேக்குறாங்க. அம்மாவை சர்ப்ரைஸ் பண்ண போலான்னு சொல்றாரு. பசங்களும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. பசங்களை ஸ்விம்மிங் பூலுக்கு பக்கத்துல கூட்டு வந்துடுறாரு. வந்தவர் இந்த இடத்துல ரொம்ப ஃபீல் பண்றாரு. ஃபீல் பண்ணிட்டு இருக்கவர் திடீர்னு பிடிச்சி இவங்க 2 பேரையும் தள்ளி விடுறாரு. இவங்களை சாவடிக்க முடிவு பண்ணிட்டாரு போல. இந்த சவுண்டு பிரியாக்கு கேட்டு பிரியா முழிச்சிடுறாங்க. வந்து பார்க்கும்போது இவங்க மூழ்கிட்டு இருக்கிறது தெரியுது. காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி தண்ணிக்குள்ள குதிச்சிடுறாங்க. பசங்க 2 பேரையும் எடுத்துட்டு வந்து வெளியே வைக்கிறாங்க. இதெல்லாம் இவர் சைலண்டா கவனிச்சிட்டு இருக்காரு. ஒய்ஃப் டயர்டா இருக்காங்கல்ல, திரும்பி இப்ப பசங்களை தள்ளி விடுறாரு. ஏன் இப்படி பண்றீங்க, உங்களுக்கு என்ன ஆச்சுன்ற மாதிரி ஒய்ஃப் கேக்குறாங்க. திரும்பி காப்பாத்துறதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆனா போக விடாம இவர் தடுத்துட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல இவங்க மயக்கம் போட்டிருப்பாங்க. கண் முழிச்சு பார்க்கும்போது ஹஸ்பண்ட் இருந்திருக்க மாட்டாரு. அதே மாதிரி பசங்களோட பாடியும் அந்த இடத்துல இருந்திருக்காது. இதனால தான் போலீஸ்க்கு கால் பண்ணி இவங்க வர வச்சிருக்காங்க அப்படின்றது தெரிய வருது. இப்ப லேடி இன்ஸ்பெக்டருக்கு நிறைய கேள்வி எல்லாம் வருது. ஹஸ்பண்ட் எதுக்காக பசங்க 2 பேரையும் சாவடிக்கணும்னு நினைச்சாரு, இவங்க மயங்கினதுக்கு அப்புறம் பசங்களோட பாடியை தூக்கிட்டு எங்க போனாருன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. ஒருவேளை இந்த ஒய்ஃப் சொல்றது பொய்யா இருந்துட்டா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு லைட்டா டவுட் வருது. இங்க நடந்த எல்லாமே சிசிடிவில கவர் ஆயிருக்கும்ல, சிசிடிவியை செக் பண்ணி பார்க்கணும்ன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இப்ப செக் பண்றதுக்காக ஆளுங்களை வச்சு செக் பண்றாங்க. அப்பதான் அதுவும் டெலீட் ஆயிருக்கிறது தெரிய வருது. ரெட்ரீவ் பண்ணுங்கன்ற மாதிரிலாம் ஆளுங்க கிட்ட சொல்றாங்க. அதே மாதிரி அந்த ஹஸ்பண்டோட போன் ஒரு இடத்துல சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கிறது உங்களுக்கு தெரிய வருது. அந்த ஸ்பாட்டுக்கு போலான்னு போறாங்க. அந்த இடத்துல பார்த்தா கார் மட்டும் இருக்கு. அந்த கார்ல டிரைவிங் சீட் நார்மலா இருக்கு, ஆனா பக்கத்து சீட்ல ரத்தக்கரை இருக்கு. ஹஸ்பண்டோட ரத்தக்கரையா தான் இருக்கும். அப்ப கூட வந்தது யாரு? அந்த ஹஸ்பண்ட் ரமேஷ் வேற யாரு கூடயாவது சேர்ந்து கூட இந்த விஷயத்த பண்ணிருக்கலாம். அஃபேர்னால கூட பசங்க 2 பேரை சாவடிச்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க இந்த இடத்துல யோசிச்சுட்டு இருக்காங்க. சீட்ல கிடைச்சிருக்க ரத்தமோ வீட்ல கிடைச்சிருக்க ரத்தமோ ஒரே ஆளோட ரத்தமான்னு பாருங்க. கண்டிப்பா அது ரமேஷோட ரத்தமா இருக்க வாய்ப்பு இருக்கு, செக் பண்ணி பாருங்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இப்ப ரிப்போர்ட்லாம் வந்துருது போல. அசிஸ்டன்ட்மே எக்ஸ்பிளைன் பண்றாரு. மேடம், ரெண்டுமே ஒரே ஆளோட ரத்தம் தான், ரமேஷோட ரத்தம் தான், அவருக்கு காயம் பற்றுக்கு போல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ரமேஷ் கடைசியா எங்க போனாரு வந்தாருன்றதை விசாரிச்சிருப்பாங்க. அடிக்கடி ஒரு டாக்டரை பார்க்க போயிருக்காருன்றது உங்களுக்கு தெரிய வருது. அப்ப அந்த டாக்டரை பார்க்க நம்மளும் போனோம். பசங்க வேற வைலண்டா பிஹேவ் பண்ணாங்கல்ல, அது ஏன்றதை தெரிஞ்சுக்கணும்ன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. கதை கேட்கிறவரும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இதை கேட்டுட்டு இருக்காரு. இப்ப டாக்டரை பார்க்கறதுக்காக இவங்க வந்துடுறாங்க. ரமேஷ் எதுக்காக அடிக்கடி உங்களை பார்க்க வந்தாருன்னு கேக்குறாங்க. அவரோட பசங்களை பத்தி பேசுறதுக்காக தான் வந்தாருன்ற மாதிரி இந்த டாக்டரும் சொல்லிட்டாரு. பசங்க ரொம்ப வைலண்டா பிஹேவ் பண்றாங்கல்ல, இதை தாண்டியா நிறைய வைலண்டா பண்ணிருப்பாங்க போல, அதை பத்தி எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. ஏன் இப்படி பண்றாங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலன்ற மாதிரி சொல்றாரு. நீங்க சொல்றதை வச்சு பார்க்கும் போது உங்க பசங்க ஸ்னேக் மாதிரி பிஹேவ் பண்றாங்க. ஸ்னேக் மத்தத பத்தி எல்லாம் கவலைப்படாது, அது கோவப்பட்டுச்சுன்னா பக்கத்துல யார் இருந்தாலும் கொத்திரும். ரீசெண்டா பசங்களை நாய் கடிச்சது, அதுக்கப்புறம் தான் இப்படி ஆச்சுன்னு சொன்னீங்கல்ல, நாயை ஒருவேளை பாம்பு கடிச்சிருக்கலாம், அதுக்கப்புறம் நாய் அந்த மாதிரி மாறி உங்க பசங்களை கடிச்சிருக்கலாம், இதுதான் எனக்கு தோணுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. பசங்க ரொம்ப வைலண்டா பிஹேவ் பண்ணதா ரமேஷ் சொன்னார்ல, வேற என்ன சொன்னாருன்ற மாதிரி கேக்குறாங்க. இந்த டாக்டருமே நடந்த வேற ஒரு விஷயத்த சொல்லிட்டாரு. பசங்க 2 பேருமே நைட்டு நேரம் பாட்டை வச்சு ஜாலியா டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப லேட் நைட்டா இருக்கும். பாட்டி இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. என்ன இன்னும் டான்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, முதல்ல பாட்டை கட் பண்ணுங்கன்ற மாதிரி கட் பண்றாங்க. பாட்டி ப்ளீஸ் பாட்டி ப்ளீஸ் பாட்டின்னு இவங்க கேக்குறாங்க. ஆனா அவங்க அடிச்சு படுக்க சொல்றாங்க. இதனால இவங்க 2 பேருமே கோவமா மாறிடுறாங்க. பாட்டி படுத்துட்டு இருக்கும் போது அவங்கள தலையிலேயே போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க. அதாவது இவங்க வயலண்டா மாறி இந்த மாதிரி அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் சுய நினைவுக்கு வராங்க. நம்ம தான் இப்படி பண்ணோன்றதே உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இது எல்லாமே இந்த அப்பாவுக்கு புரிஞ்சிருது. இந்த அப்பாவும் இதை நினைச்சு பயங்கரமா இந்த இடத்துல ஃபீல் பண்றாரு. அம்மா வேற காரணத்துக்காக தான் இறந்தாங்கன்ற மாதிரி கொண்டு வந்துருவாரு. அம்மா ஆக்சிடென்டலா இறந்து போயிட்டாங்கன்ற மாதிரி தான் என்கிட்ட சொன்னாருன்ற மாதிரி ஒய்ஃப் சொல்றாங்க. அந்த டைம் ஒய்ஃப் ஹாஸ்பிட்டல்ல தான் இருந்திருப்பாங்க. ஒய்ஃபை இந்த நேரத்துல டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, ஒய்ஃபுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு, இதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு யோசிச்சிருப்பாரு. இவரே சொல்யூஷன் கண்டுபிடிக்கலான்ற மாதிரி தேடி இருப்பாரு. ஆனா இதுக்கு எந்த
எந்த ஒரு சொல்யூஷனா இப்போ வரைக்கும் கண்டுபிடிக்கலன்ற மாதிரி எல்லா டாக்டர்ஸும் கையை விரிச்சிருப்பாங்க. இவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இதே மாதிரி பசங்க வயலண்டா பிஹேவ் பண்ணா மத்தவங்களோட உயிருக்கு ஆபத்து, நம்ம ஏதாவது ஒரு முடிவை எடுத்துதான் ஆகணும்ன்ற மாதிரி இவர் பசங்களை சாவடிக்கிற முடிவை எடுத்திருப்பாரு. அப்ப பசங்களோட பாடியை எதுக்காக அவர் எடுத்துட்டு போனாரு அப்படின்ற மாதிரி இந்த மதனுமே கேள்வி கேட்கிறாரு. பசங்களோட பாடியை எடுத்துட்டு போனது ரமேஷே கிடையாதுன்ற மாதிரி இந்த எஸ்பி சொல்றாரு. அப்பதான் நடந்த விஷயத்தை காட்டுறாங்க. பசங்களை சாவடிக்கிறதுக்கு முன்னாடி அவர் விஷம் குடிச்சிருப்பாரு. நம்மளும் செத்து போயிடலான்றதுக்காக தான் இப்படி விஷம் குடிச்சிருப்பாரு. இதெல்லாம் ஒய்ஃபுக்கு தெரியாதுல்ல. ஒய்ஃப் பசங்களை காப்பாத்தணுன்றதுக்காக ஹஸ்பண்ட் மண்டையிலேயே ஒரு அடி அடிக்கிறாங்க. பயங்கரமா ரத்தம் ஊத்துது. அந்த இடத்துல பொத்துன்னு விழுந்துடுறாரு. ஹஸ்பண்ட் எதனால இப்படி பண்றாருன்னு தெரியாம கோவத்துல தான் அடிச்சிருப்பாங்க. ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டார்ல, நம்ம அந்த கேஸ்ல மாட்டிக்கூடாதுன்னு பயம் வந்திருக்கும். அதனால கார்ல வச்சு இவங்க தான் ஒரு இடத்துக்கு கொண்டு போயிருப்பாங்க. ஹஸ்பண்ட் ஒரு இடத்துல புதைச்சிருப்பாங்க. காரணம்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஹஸ்பண்ட் இதுக்காக தான் பண்ணிருக்காருன்னு புரிஞ்சு ஃபீல் பண்றாங்க. அந்த ஒய்ஃப் தான் பண்ணாங்கன்னு எப்படி கண்டுபிடிச்சீங்கன்ற மாதிரி மதன் கேட்கிறாரு. ரெட்ரீவ் பண்ண ஃபுட்டேஜை பார்த்து தான் இது எல்லாமே எங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. இப்ப ரெண்டாவது கிரைமை பத்தி சொல்றேன்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நமக்கும் காட்டுறாங்க. பீச்சுக்கு பக்கத்துல ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இறந்து போயிருக்காங்க. ரத்த கரையோட ஒரு நபர் அந்த இடத்துக்கு வராரு. வந்தவர் கால் பண்ணி போலீஸ் கிட்ட இந்த விஷயத்த சொல்றாரு. போலீஸ் வரதுக்குள்ள அங்க இருந்து கிளம்பிடுறாரு. அப்ப கொலை பண்ணவனே கால் பண்ணிருக்கானான்னு மதன் கேட்கிறாரு. இல்ல, அவன் இந்த கொலையை பண்ணலன்ற மாதிரி இவர் சொல்றாரு. நமக்குமே நடந்த விஷயத்த காட்ட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப போலீஸுங்க என்ன ஏதுன்னு பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. இறந்திருக்க ஹஸ்பண்ட் பேரு சுரேஷ், ஒய்ஃப் பேரு மீனா அப்படின்றது. இங்க வந்திருக்க ஒரு போலீஸோட ஃப்ரெண்டா தான் இந்த சுரேஷ் இருப்பாரு. டே சுரேஷ், உனக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமா ஃபீல் பண்றாரு. இந்த கொலையை யாரு பண்ணிருப்பான்னு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. எப்ப பாரு இங்க ஒரு கேங் சரக்கடிக்கொன்றது இவங்களுக்கு தெரிய வருது. அந்த கேங் எல்லாம் பிடிச்சி விசாரிச்சாதான் உண்மை வெளியே வரும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. சுரேஷோட ஃப்ரெண்டா ஒரு போலீஸ் இருக்கார்ல, அவருமே சுரேஷோட சாவுக்கு பின்னாடி இருக்க காரணத்தை கண்டுபிடிக்கணும்னு பயங்கரமா விசாரிக்கலாம் ஆரம்பிக்கிறாரு. எப்பவுமே ஒரு கேங்க சரக்கு அடிக்கும்ல, அந்த ஒருத்த மட்டும் இப்போ உட்காந்து சரக்கு அடிச்சிட்டு இருக்கான். சோகமா தான் சரக்கு அடிச்சிட்டு இருக்கான். இப்ப போலீஸுங்க இவனை லாக் பண்ணி கூட்டு வந்துடுறாங்க. ஒழுங்கு மரியாதையா உன்னோட கூட்டாளிங்க எங்கன்னு சொல்லு, நீங்க தானே இந்த விஷயத்த பண்ணீங்கன்ற மாதிரிலாம் விசாரிக்கிறாங்க. இவனுமே நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலா பீச்ல ரெண்டு பேருமே ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. பீச் வேற இருக்குல்ல, ரெண்டு பேருமே நனைஞ்செல்லாம் விளையாடிட்டு இருக்காங்க. அப்பதான் எப்பவுமே சரக்கடிக்கிற கேங் இந்த விஷயத்த பாக்குது. பிளாக் ஷர்ட் போட்டிருக்கவர் தான் இந்த கேங்கோட ஹெட்டா இருப்பாரு. பார்க்கவே செம்மையா இருக்கா, அவளை அனுபவிச்சு ஆகணும் அப்படின்ற மாதிரி ஆளுங்க கிட்ட சொல்லிட்டாரு. இப்ப இந்த ஹஸ்பண்ட போட்டு எல்லாருமே அடிக்கிறாங்க. அந்த ஹெட் இருக்காரு பாத்தீங்களா, இந்த மீனாவை அடையிறதுக்காக பக்கத்துல போறாரு. விடு விடுன்ற மாதிரி அவங்களும் தடுக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. ஒரு ஸ்டேஜ்ல ஹஸ்பண்ட் கதையை முடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் மீனாவோட கதையும் முடிக்கிறாங்க. அப்பதான் ஒரு பையன் இந்த இடத்துக்கு வராரு. அதாவது போலீஸ்க்கு கால் பண்ணாரு பாத்தீங்களா, அவர் இந்த இடத்துக்கு வராரு. இதெல்லாம் பார்த்து இவங்க கூட பயங்கரமா சண்டை போடுறாரு. இந்த கேங்க சேர்ந்த எல்லாரையும் கொடூரமா சாவடிக்கிறாரு. சாவடிச்சவரு இவங்க எல்லாரோட பாடியும் டிஸ்போஸ் பண்ணிடுறாரு போல. அதுக்கப்புறம் தான் போலீஸ்க்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிருக்காரு. அவன் யாருன்னு தெரியல, அவன் தான் எல்லாரையும் காலி பண்ணான்ற மாதிரி கதை சொல்றவரு சொல்றாரு. பொதுவா இந்த மாதிரி பண்ணா சண்டை தானே போடுவாங்க, இவன் எதுக்கு சாவடிச்சான் அப்படின்ற மாதிரிலாம் இந்த போலீஸ் யோசிக்கிறாரு. அதாவது சுரேஷோட ஃப்ரெண்டுன்னு ஒருத்தர் சொன்ன பாத்தீங்களா, அவர் தான் பயங்கரமா யோசிக்கிறாரு. இப்ப அந்த சண்டை போட்ட, அதாவது சாவடிச்ச பையனை காட்டுறாங்க. அவன் பேரு தீபன் அப்படின்றது. அந்த தீபன் கரெக்டா இந்த போலீஸோட வீட்டுக்கு வந்திருக்கான். இந்தாங்க லெட்டர், போலீஸ்க்கு தான் வந்திருக்குன்ற மாதிரி தரான். கொஞ்ச நேரத்துல போலீஸுமே ஜாகிங்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராது. வாட்ச்மேன் உங்களுக்கு லெட்டர் வந்திருக்குன்ற மாதிரி தராது. அந்த லெட்டரை படிக்கிறவரு ஷாக் ஆயிடுறாரு. நீ எடுத்த ஹார்ட் டிஸ்க ஒழுங்கா தந்துரு, அப்படி இல்லைன்னா நீ பண்ணதை பத்தி நான் போலீஸ் கிட்ட சொல்லிடுவேன்ற மாதிரி தான் யாரோ லெட்டர் எழுதியிருக்காங்க. லெட்டரை தந்தது யாருன்னு கேட்கிறாரு. அவன் முகத்தை மறைச்சிருந்தான், எனக்கு தெரியலன்ற மாதிரி வாட்ச்மேன் சொல்லிட்டாரு. அந்த சுரேஷும் மீனாவும் அந்த இடத்துல பார்ட்டி தான் பண்ணிருப்பாங்க. அவங்க கிட்ட இருந்து ஒரு ஹார்ட் டிஸ்கை இந்த போலீஸ் திருடி இருப்பாரு. அந்த ஹார்ட் டிஸ்க தான் அந்த தீபன் கேட்கறான் போல. தீபனை பாக்குறதுக்காக இவரும் வெயிட் பண்ணிட்டாரு. வரவன் கன்னோட வரான். இவரை சண்டை போட விடாம லாக் பண்ணிடுறான். யாரா நீ, இதெல்லாம் எப்படி உனக்கு தெரியும்ன்ற மாதிரி இந்த போலீஸ் கேட்கிறாரு. இவனுமே முதல்ல ஹார்ட் டிஸ்க தான்னு சொல்றான். இப்பதான் நடந்த விஷயத்தை காட்டுறாங்க. சுரேஷும் இந்த போலீஸும் ஃப்ரெண்டுன்னு சொன்னல, ரெண்டு பேருமே ட்ரிங்க் பண்ணிக்கிட்டே பேசிட்டு இருக்காங்க. இந்த கறியை சாப்பிடுன்ற மாதிரி சுரேஷ் கறியை தராரு. இவருமே சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாரு. இது நார்மல் கறி இல்ல, ரெடி பண்ண கறின்னு சொல்லிட்டாரு. எது கறியை ரெடி பண்ண முடியுமான்ற மாதிரி இந்த ஃப்ரெண்ட் ஆச்சரியப்படுறாரு. ஆமா, எனக்கு தெரிஞ்ச ஒரு சயின்டிஸ்ட் அதுக்கு ஃபார்முலா கண்டுபிடிச்சிருக்காரு. அது மூலியமா இந்த கறியை ரெடி பண்ணிருக்கேன். எந்த ஒரு மிருகத்தையும் சாவடிக்கல அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்றாரு. இந்த சுரேஷை பொறுத்த வரைக்கும் பெரிய இன்வெஸ்டரா இருப்பாரு. ஒரு சயின்டிஸ்டுக்கு இன்வெஸ்ட்லாம் பண்ணிருப்பாரு. அவருக்கு தெரியாம தான் இந்த ஃபார்முலாவை இவர் தூக்கிட்டு வந்திருக்காரு போல. எதுக்குன்ற காரணத்தையும் சொல்றாரு. இந்த சுரேஷ் மீனாவை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிருப்பாரு. மீனா நான் வெஜிடேரியனா இருப்பாங்க. எப்ப பாரு நான்வெஜ் தான் சாப்பிடுறாங்க. உயிரை கொண்டு சாப்பிடுறது பாவம், வேணான்ற மாதிரி சொல்லிட்டாரு.
என்னால நான்வெஜ் இல்லாம இருக்கவே முடியாது, தெரிஞ்சுதானே கல்யாணம் பண்ண, நான்வெஜ்ஜை சாப்பிடவில்லைன்னா இந்த வீட்லயே இருக்க மாட்டேன், நான் கிளம்புறேன்ற மாதிரிலாம் கோச்சுக்கிட்டு இவங்க கிளம்புறாங்க. இதுக்கு ஏதாவது சொல்யூஷனை கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி யோசிச்சிருப்பாரு. அப்பதான் இவர் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்க சயின்டிஸ்ட் இந்த வழியை கண்டுபிடிச்சிருக்கிறது தெரிய வந்திருக்கும். அவருக்கு தெரியாம ஃபார்முலாவை இவர் தூக்கி இருப்பாரு. சூப்பர் மச்சான், இந்த ஃபார்முலாவை நல்ல ரேட்டுக்கு விக்கலான்ற மாதிரி இந்த போலீஸ் ஃப்ரெண்டு சொல்றாரு. ஆனா இவர் இருக்கார்ல, என் தேவைக்காக தான் ஃபார்முலாவை தூக்குன, எனக்கு தெரிஞ்சா போதும், மத்தவங்களுக்கு எல்லாம் இந்த ஃபார்முலாவை விக்கிற ஐடியா இல்ல, திரும்பி அந்த சயின்டிஸ்ட் கிட்டயே தந்துடலான்னு இருக்குன்ற மாதிரி சொல்றாரு. ஆனா இந்த போலீஸ் ஃப்ரெண்டு நம்ம தூக்கணும்னு முடிவு பண்றாரு. மீனா கோச்சுக்கிட்டு போனாங்க பாத்தீங்களா, ஒரு பார்ட்டி இருக்கு வான்ற மாதிரி திரும்பி கூட்டு வந்துடுறாரு. இவர் கையாலேயே கறியெல்லாம் ரெடி பண்ணி உங்களுக்கு தராரு. இதுக்கப்புறம் இந்த கறியை நீ சாப்பிடலாம், எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்ற மாதிரி ஊட்டிலாம் விடுறாரு. அந்த சமயம் தான் ரவுடிங்க அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. போலீஸ் செட் பண்ணி தான் ரவுடிங்க அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. ரவுடிங்க அந்த 2 பேரையும் அட்டாக் பண்ணாங்கல்ல, அந்த கேப்ல போலீஸ் இருக்காருல, ஹார்ட் டிஸ்க கொண்டு போயிருப்பாரு. அந்த ஹார்ட் டிஸ்கை எப்படியாவது எடுக்கணும்ன்றதுக்காக தான் தீபன் போலீஸை லாக் பண்ணி ஹார்ட் டிஸ்கை எடுத்திருப்பான். தீபன் யாருன்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்குல்ல, அது போக போக நமக்கு தெரிய வரும். இதெல்லாம் இவங்க பேசிட்டு இருக்கும்போது கரெக்டா இந்த இடத்துக்கு ஒருத்தர் வராரு. வந்திருக்கவர் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த எஸ்பியோட மச்சானா இருப்பாரு. அவர் பொலிட்டீஷியன் போல இவங்களை பார்த்து சிரிச்சுக்கிட்டே தங்கச்சியை பாக்குறதுக்காக உள்ள வந்துடுறாரு. வாண்ண உக்காரு, நான் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி அவங்களுமே கிச்சனுக்கு போறாங்க. அவங்க கிச்சனுக்கு போனோடனே இவரோட முகம்லாம் மாறுது. இவருமே இந்த வீட்டுல எதையோ தேடி வந்திருக்காரு போல, எப்படியாவது அதை கண்டுபிடிச்சு ஆகணும் அப்படின்ற மாதிரி பரபரப்பா இவரும் தேடிட்டு இருக்காரு. என்ன தேடுறாரு அப்படின்றது கிளியரா நமக்கு தெரியல. இவர் தேடிட்டு இருக்கும் போதே கரெக்டா தங்கச்சி இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இவர் கையங்களவுமா மாட்டிக்கிறாரு. நீ இன்னும் மாறல, நீ எதை தேடி வந்திருக்கன்னு எனக்கு தெரியும்ன்ற மாதிரி சொல்றாங்க. தெரியும்ல, அப்ப எங்க இருக்குன்னு சொல்லுன்ற மாதிரி தங்கச்சி கிட்ட கேக்குறாரு. சொல்ல மாட்டேன்ற மாதிரி தங்கச்சி இருக்காங்கல்ல, ஹஸ்பண்ட கூப்பிடலாம் நினைக்கிறாங்க. அதுக்குள்ள அண்ணன் என்ன பண்றாருன்னா கூப்பிடாதன்ற மாதிரி வாயை மூடுறாரு. அதை மீறியே இவங்க கூப்பிடுறதுக்கு பயங்கரமா ட்ரை பண்றாங்க. இவ விட்டா கத்தி கூப்பிட்டுருவா, அதனால இவளை ஏதாவது பண்ணணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப கழுத்தை பயங்கரமா நெரிக்கிறாரு. இவங்களுமே ஹஸ்பண்டை எப்படியாவது கூப்பிட்டுலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா அதுக்குள்ள அண்ணன் இருக்கார்ல, ஒரு ஸ்டேஜ்ல தங்கச்சின்னு கூட பார்க்காம இவங்க கதையை முடிச்சிடுறாரு. நல்லா தானே பேசிட்டு வீட்டுக்கு வந்தாரு, எதுக்காக தங்கச்சியே கொலை பண்ணாருன்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்குல்ல, போக போக பதில் நமக்கு கிடைக்கும். இங்கதான் இன்டர்வல போடுறாங்க. இப்ப முன்னாள் எஸ்பியோ மதன் கிட்ட 3வது கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நமக்குமே காட்டுறாங்க, ஒரு சின்ன பையன் தூங்கிட்டு இருக்கும் போது இவனுக்கு கெட்ட கனவுலாம் வருது. டே ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு எந்திரின்ற மாதிரிலாம் அம்மா எழுப்பிட்டு இருக்காங்க. எந்திரிச்ச இந்த பையன் இருக்கான்ல, கொஞ்சம் வித்தியாசமா பேசுறான், அதாவது பெரியவங்க பேசுற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கான். நான் ஒரு பெரிய சயின்டிஸ்ட், நான் எதுக்காக பால்லாம் குடிக்கணும், நான் ஸ்கூலுக்குலாம் போக மாட்டேன், என்ன அநியாயத்துக்கு சாவடிச்சிட்டாங்கன்ற மாதிரிலாம் சொல்றான். என்ன பையன் வித்தியாசமா பேசுறான் அப்படின்ற மாதிரி அம்மா யோசிக்கிறாங்க. இவங்களோட ஹஸ்பண்டை பொறுத்த வரைக்கும் போலீஸ் கான்ஸ்டபிளா இருப்பாரு. உடனே அவருக்கு கால் பண்ணி வீட்டுக்கு வாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. என்ன சொல்றன்ற மாதிரி இவருமே ஆச்சரியமா எல்லாத்தையும் கேட்டுட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு. இவருமே பையன் கிட்ட பேசி பாக்குறாரு. பையன் ஒரு சயின்டிஸ்ட்ன்ற மாதிரிலாம் சொல்றான். உன் பேர் என்னன்ற மாதிரி அப்பா கேக்குறாரு. என் பேரு மூர்த்தி, என்னையும் என்னோட ஃபேமிலியும் சாவடிச்சிட்டாங்கன்ற மாதிரி இந்த பையன் சொல்றான். அப்பாவும் இதை கேட்டு ஷாக் ஆகுறாரு. உண்மையிலேயே மூர்த்தின்ற ஒரு சயின்டிஸ்டோட ஃபேமிலியை யாரோ கொலை பண்ணிருக்காங்க. இதை கேட்கிற அப்பா ஷாக் ஆனார்ல, உடனே சீனியர் கிட்ட சொல்லணும் அப்படின்ற மாதிரி சீனியருக்கு கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்றாரு. என்னையா சொல்ற அப்படின்ற மாதிரி சீனியருமே ஆச்சரியப்படுறாரு. சரி உடனே கிளம்பி வாங்கன்ற மாதிரிலாம் அவர் சொல்றாரு. இப்ப சீனியர் வீட்டுக்கு வந்துடுறாரு. சரி உங்களையும் உங்களோட ஃபேமிலியும் கொலை பண்ணாங்கல்ல, கொலை பண்ணது யாரு அதை சொல்லுங்கன்ற மாதிரி கேக்குறாரு. கொலை பண்ணவன் யாருன்னு எனக்கு தெரியாது, அவன் மாஸ்க் போட்டிருந்தான், அதனால எனக்கு தெரியல, அவனை கண்டுபிடிங்கன்ற மாதிரி சொல்றாரு. அந்த கேஸ்ல குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியாம இவங்க கஷ்டப்பட்டு இருக்காங்க. அப்பதான் பையன் இந்த மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிருக்கான். அதனால இந்த விஷயம் நியூஸா மாறிடுது. இது எல்லாத்தையும் ஒரு நபர் கவனிக்கிறாரு. அதாவது 2வது கதையில தீபன் ஒருத்தரை காமிச்சாங்கல்ல, அவர் தான் கொஞ்சம் வித்தியாசமா மாறி இருக்காரு. தாடிலாம் வளர்த்து வேற மாதிரி மாறி இருக்காரு. அவர் நியூஸ் மூலியமா இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறாரு. இப்ப அந்த கான்ஸ்டபிளோட வீட்டுக்கு வந்துடுறாரு. சார் நான் ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கேன், பேட்டி எடுக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன், உங்க பையனை பார்த்து பேட்டி மட்டும் எடுத்துக்கிறேன்ற மாதிரி கேட்கிறாரு. சரிப்பா சீக்கிரமா பேட்டி எடுத்துட்டு வெளியே வந்துடணும், பையனை தேவையில்லாம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு அப்பா சொல்றாரு. இவருமே சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. இப்ப தீபன் இருக்காருல, இந்த பையன் கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாரு. இவனுக்குள்ள சயின்டிஸ்ட் இருக்கிறத தீபன் பெருசா நம்ப மாட்டாரு. அதனால சயின்டிஸ்ட பத்தி நிறைய கேள்வி கேட்கிறாரு. இந்த பையன் எல்லாத்தையும் கரெக்டா சொல்றான். இன்னும் எல்லாமே கரெக்டா சொல்றான், இவன் தான் சயின்டிஸ்ட் போலன்ற மாதிரி யோசிக்கிறாரு. அப்ப அந்த ஆர்டிஸ்ட் எங்க சொல்லுன்ற மாதிரி கேட்கிறாரு. ஆர்டிஸ்ட் இருக்கிற இடம் எனக்கு தெரியும், ஆனா சொல்ல மாட்டேன்னு சொல்றான். இடத்த மட்டும் சொல்லு, உனக்கு என்ன சாக்லேட் வேணுமோ வாங்கி தரேன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. டே நான் சின்ன பையன் கிடையாதுரா, நான் தான் அந்த சயின்டிஸ்ட், உன்கிட்ட கண்டிப்பா அதை பத்தி சொல்ல மாட்டேன்ற மாதிரி சொல்றான். இதை கேட்கிற இவர் கோவப்படுறாரு. ஒழுங்கா சொல்லு ஒழுங்கா சொல்லுன்ற மாதிரி அடிக்கிறாரு. அப்பதான் இந்த இடத்துக்கு போலீஸுங்களாம் மொத்தமா வந்துடுறாங்க. இந்த தீபனை போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவன் எப்படிடா சொல்லுவான், இவன் சயின்டிஸ்ட்லாம் இல்ல, என்னோட பையன் மட்டும்தான்ற மாதிரி சொல்லிட்டாரு.
ஆக்சுவலா இந்த பையனை நடிக்க தான் வச்சிருப்பாங்க. உண்மையிலேயே சயின்டிஸ்டையும் ஃபேமிலியும் சாவடிச்சது யாருன்றதை இவங்களால கண்டுபிடிச்சிருக்க முடிஞ்சிருக்காது. சயின்டிஸ்ட் வீட்ல கொலை பண்ணவன் எதையோ தேடி இருக்கான்றது இவங்களுக்கு தெரிய வந்திருக்கும். சோ நம்ம வேற மாதிரி ஐடியா பண்ணி அவனை லாக் பண்ணலான்ற மாதிரி யோசிச்சிருப்பாங்க. அதனால தான் இந்த மாதிரி ஒரு டிராமா பண்ணி நியூஸ்ல எல்லாம் போட்டிருப்பாங்க. அதை நம்பி தான் இந்த தீபன் இந்த இடத்துக்கு வந்து மாட்டியிருக்காரு. தம்பி உன் வேலை முடிஞ்சிருச்சு, நீ ஸ்கூலுக்கு போன அனுப்பிடுறாங்க. சார் ரெண்டாவது கதையில வந்தானே அந்த தீபன் தானன்ற மாதிரி மதன் கேட்கிறாரு. ஆமான்ற மாதிரி எஸ்பி சொல்றாரு. அவனுக்கும் சயின்டிஸ்டுக்கும் என்ன பிரச்சனை அப்படின்றத இப்பதான் எக்ஸ்பிளைன் பண்றாரு. மூர்த்தின்ற சயின்டிஸ்ட பார்த்து பேசுறதுக்காக இந்த தீபன் வந்திருக்கான். இந்த தீபனை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ராப்ளம் இருக்கு. சட்டுன்னு இவனுக்கு கோவம் வந்துடும். அப்படி கோவம் வந்துட்டா இவன் எப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு யாருக்குமே தெரியாது. அந்த அளவுக்கு வைலண்டா பிஹேவ் பண்ணுவான். உலகத்துல நடக்கிற நிறைய பிரச்சனைக்கு இந்த கோவம் தான் சார் காரணம். நார்மலா இருக்கவன் கூட கோவப்பட்டா கொலைலாம் பண்றான். அதனால இந்த கோவத்தை குறைக்கிறதுக்கு ஏதாவது மருந்து கண்டுபிடிங்க சார், என்ன மாதிரி நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ப்ளீஸ் அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப ரெக்வஸ்டா கேட்கிறான். ஏற்கனவே இவர் நிறைய ரிசர்ச் எல்லாம் பண்ணி சாதனை பண்ணிருப்பாரு. சரி இதையும் ட்ரை பண்ணி பார்க்கலான்ற மாதிரி மூர்த்தி யோசிக்கிறது. மூர்த்தியை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய டீம் இருக்கும். அந்த டீம் கூட சேர்ந்த மாதிரி இவர் வேலை பார்க்கறாரு. நிறைய கெமிக்கல்லாம் மிக்ஸ் பண்ணி பார்க்கறாரு. எப்படியாவது அந்த ஃபார்முலாவை கண்டுபிடிச்சு நம்ம மருந்தை தயாரிக்கணும்ன்ற மாதிரிலாம் நினைக்கிறாரு. ஒரு ஸ்டேஜ்ல இவருமே அதுக்கான மருந்தை கண்டுபிடிச்சிடுறாரு போல. அந்த மருந்தை மட்டும் நம்ம எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்குள்ள இருக்க கோவம் சட்டுன்னு கொஞ்சம் குறைஞ்சிரும். இப்ப ஃபார்முலாவெல்லாம் ரெடி பண்ணவர் இவன் மூலியமாவே பீரோலாம் பத்திரமா வச்சிருக்காரு. இப்ப ஃபேமிலியா உட்காந்து பேசுறாங்க. ஆக்சுவலா இந்த ஃபார்முலாவை கண்டுபிடிச்சதுனால மூர்த்தி ரொம்ப சந்தோஷப்படுறாரு. பையன் கிட்ட அதை பத்திலாம் சொல்லிட்டு இருக்காரு. கண்டுபிடிச்ச ஃபார்முலாவை வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் கிட்ட ஃப்ரீயா தந்துடலாம், அது மூலியமா நிறைய பேருக்கு ஃப்ரீயா இந்த மருந்து போய் சேரும்ன்ற மாதிரிலாம் இவர் யோசிக்கிறாரு. ஆனா இதை கேட்டுட்டு இருக்க இந்த தீபன் ஷாக் ஆயிடுறான். சார் இந்த மருந்து ரெடி பண்றதுக்கு நானும் ஒரு விதத்துல காரணம் தானே, எதுக்கு சார் இந்த மருந்தை நம்ம ஊக்கு தரணும், பேசாம நம்மளே வேற யாருக்காவது வித்துடலாம் சார், நிறைய காசு கிடைக்கும்ன்ற மாதிரிலாம் ஐடியா கொடுக்குறான். அப்படிலாம் நான் பண்ண மாட்டேன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. நீங்க வேணா அப்படி பண்ணாம இருந்துக்கோங்க, எனக்கு சேர வேண்டிய நிறைய காசு தாங்கன்ற மாதிரி கேட்கிறான். அப்படிலாம் காசு தர முடியாது, முதல்ல இங்க இருந்து கிளம்பி போன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவன் போகாம பிரச்சனை பண்றான். பையன் தான் அடிச்சு இங்க இருந்து அனுப்பி விடுறாரு. நம்மளால தான் அந்த மருந்தையே ரெடி பண்ணாரு, நமக்கு தரமாட்டாரான்ற மாதிரி இவனுக்கு பயங்கரமா கோவம் வந்துருது. அந்த ஃபேமிலியோட கதையை முடிச்சு அதை எடுக்கணும்ன்ற மாதிரி நினைக்கிறாரு. வீட்டுக்குள்ள பூந்து எல்லாரோட கதையும் கொடூரமா முடிக்கிறாரு. இவருக்கு வச்ச இடம் தெரியும்ல, அந்த இடத்துல தேடி பார்த்தா அது மிஸ் ஆகுது. மத்த எல்லா இடத்துலயும் செக் பண்ணி பாக்குறாரு, அங்கேயுமே இல்லன்றது தெரிய வருது. அப்ப எங்க தான் போச்சு அப்படின்ற மாதிரி ஷாக் ஆயிருப்பாரு. அந்த சயின்டிஸ்ட் எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்காரு தெரியுமா, அவர் எதுக்காக அநியாயத்துக்கு சாவடிச்சன்ற மாதிரி தீபனை புடிச்சு வச்சிருக்க போலீஸுங்க கேக்குறாங்க. நான் வேணுட்டே சாவடிக்கல சார், சட்டுன்னு கோவம் வந்துருச்சு அப்படின்ற மாதிரிலாம் தீபன் சொல்றான். இதை கேட்டுட்டு இருக்க மதன் இருக்கார்ல, ஸ்டார்டிங் கதையில ஒரு சின்ன பையன் வந்தானே, அந்த சின்ன பையன் தான் தீபனா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. ஆமா அந்த சின்ன பையன் தான் தீபன் அப்படின்ற மாதிரி இவருமே சொல்றாரு. அந்த சின்ன பையன் இறந்துட்டானே அப்படின்ற மாதிரி மதன் கேட்கிறாரு. அவன் இறக்கல, அவன் உயிரோட தான் இருந்தான்ற மாதிரி இவரும் சொல்றாரு. ஆக்சுவலா தண்ணிக்குள்ள இருந்து பசங்களை திரும்பி இவங்க எடுத்திருப்பாங்க. அப்படி எடுத்ததுல பையன் உயிரோட இருக்கான்றது உங்களுக்கு தெரிய வந்திருக்கும். பையனை வீட்லயே ஒரு இடத்துல ஒளிச்சு வச்சுக்கலாம் நினைக்கிறாங்க. முதல்ல போலீஸை சமாளிக்கணும்ன்ற மாதிரி முடிவு பண்ணிருப்பாங்க. அப்பாவும் தங்கச்சியும் எங்கன்ற மாதிரிலாம் இவன் கேட்கிறான். அப்பாவும் தங்கச்சியும் இறந்து போயிட்டாங்க, நீ கொஞ்ச நாள் மட்டும் இங்கேயே இருன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. பாடியை டிஸ்போஸ் பண்ணிட்டு போலீஸுங்க கிட்ட எதுவுமே தெரியாத மாதிரி நடிச்சிருப்பாங்க. போலீஸுங்க இன்னும் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை ரெட்ரீவ் பண்ணி எடுக்கல. அந்த கேப்புக்குள்ள இவங்க இந்த ஊரை விட்டே போயிடலாம்னு நினைக்கிறாங்க. இப்ப பையனை கூட்டிட்டு பஸ் ஸ்டாப்க்கு வந்துடுறாங்க. இப்ப அம்மாக்கு அர்ஜென்ட்டா பாத்ரூம் வருது, அம்மா ரெஸ்ட் ரூம் மட்டும் யூஸ் பண்ணிட்டு வரேன், இங்க இருன்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்புறாங்க. இந்த விஷயத்த சுத்தி இருக்கவனுங்க நோட்டமிடுறாங்க. அவனுங்க இந்த பேக்கை எப்படியாவது தூக்கணும்ன்ற மாதிரிலாம் கணக்கு பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பையனை ஏமாத்தி வேற ஒரு பக்கத்துக்கு கூட்டு போயிடுறாங்க. அந்த கேப்ல ஒரு நபர் இருக்கார்ல, இங்க இருக்க பேக்கை தூக்கிடுறாரு. கொஞ்ச நேரத்துல அம்மா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அப்பதான் பையனும் பேகும் மிஸ் ஆகுறது தெரிய வருது. பையன் எங்கன்ற மாதிரிலாம் விசாரிக்கிறாங்க. எல்லாருமே தெரிலன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அம்மா உடஞ்சு போய் உக்காந்துடுறாங்க. அதுக்கப்புறம் தான் போலீஸ் கிட்ட மாட்டிருப்பாங்க. அப்ப அந்த ஆர்டிஸ்ட்க்கு பத்திரமா தானே இருக்குன்ற மாதிரி மதன் கேட்கிறாரு. பத்திரமா தான் இருக்குன்ற மாதிரி இந்த எஸ்பியும் ஒரு விஷயத்த சொல்லிட்டாரு. ஆக்சுவலா அந்த சயின்டிஸ்ட் மூர்த்தி இந்த எஸ்பியோட ஃப்ரெண்டா தான் இருப்பாரு. அந்த தீபன் கோவமா வீட்டை விட்டு போனால, அவன் ஏதாவது பண்ண வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இந்த சயின்டிஸ்ட் கெஸ் பண்ணிருப்பாரு. நீ இதை வச்சுக்கோன்ற மாதிரி ஃப்ரெண்டு கிட்ட தராரு. எனக்கு ஒரு வேலை ஏதாவது ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோயேன், நீ தான் இதை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்க்கணும்னு சொல்லியிருப்பாரு. இவரும் சரின்ற மாதிரிலாம் ஏத்திருப்பாரு. இந்த தீபன் வேணும்ட்டே எதுவுமே பண்ணிருக்க மாட்டாரு. இவருக்கு இருக்கிற ப்ராப்ளத்தினால தான் அப்படி பண்ணிருப்பாரு. சோகமா ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்காரு. அப்பதான் ஒரு நியூஸ் பேப்பரை பாக்குறாரு. அந்த நியூஸ் பேப்பர்ல ஒரு சயின்டிஸ்ட பத்தி பெருமையா எழுதியிருக்காங்க. இவர் தான் நமக்கு சொல்யூஷனை கண்டுபிடிச்சு தருவாருன்ற மாதிரி சயின்டிஸ்ட பாக்குறதுக்காக கிளம்பி இருப்பான்.
அந்த டைம் சயின்டிஸ்ட் வேற ஒரு பிரச்சனையில இருக்காரு. கரியை ரெடி பண்றதுக்கு ஒரு ஃபார்முலா கண்டுபிடிச்சார்ல, அந்த ஹார்ட் டிஸ்க் மிஸ் ஆயிருக்கும். முகேஷ் தான் எடுத்திருப்பான், ஆனா அது இவருக்கு தெரியல. யார் எடுத்தாங்கன்ற மாதிரிலாம் விசாரணை பண்ணிட்டு இருக்காரு. அப்பதான் இவர் ஹெல்ப் கேட்டு வராரு. நான் பிஸியா இருக்கேன், போயிட்டு அப்புறமா வான்ற மாதிரி சயின்டிஸ்ட் சொல்லிட்டாரு. நீங்க ஏதோ ஒரு பிரச்சனையில இருக்கீங்கன்னு எனக்கு புரியுது சார். இந்த பிரச்சனையை நான் சால்வ் பண்ணி தரேன், அந்த ஹார்ட் டிஸ்கை எடுத்துட்டு வந்து தரேன், எனக்கு நீங்க கேட்டதை பண்ண முடியுமான்ற மாதிரி கேட்கறான். கண்டிப்பா பண்றேன்ற மாதிரி இவரும் சொல்லி அனுப்பியிருப்பாரு. இந்த சயின்டிஸ்டுக்கு இன்வெஸ்ட் பண்ற அந்த முகேஷ் தான் இதை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு இவன் கெஸ் பண்ணிருப்பான். முகேஷ் ஒய்ஃப் கூட பார்ட்டி பண்ண போனார்ல, அந்த இடத்துக்கு வந்திருப்பான். அந்த இடத்துல பார்த்தா முகேஷோட ஃப்ரெண்ட் அந்த பேக்கை தூக்கிட்டு போனதை பார்த்திருப்பான். அந்த ஃப்ரெண்டை மிரட்டி தான் அவர்கிட்ட இருந்து பேக்கை புடிங்கி இருப்பான். இது எல்லாம் இப்போ உங்களுக்கு கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். தீபன் அந்த ஃபார்முலாவை திரும்பி சயின்டிஸ்ட் கிட்டே கொண்டு வந்து தரான். இதனால சயின்டிஸ்ட் இம்ப்ரெஸ் ஆயிருப்பாரு. உனக்கு என்ன வேணும் கேளுன்ற மாதிரி கேட்டிருப்பாரு. அதனால தான் இவனோட ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷனை கேட்டிருப்பான். சரி ரெடி பண்றன்ற மாதிரி அவருமே ஏத்திருப்பாரு. சோ எல்லா விஷயத்தையும் நமக்கு இந்த இடத்துல கனெக்ட் பண்றாங்க. இப்ப மதன் இருக்கார்ல, இல்ல சார் நீங்க சில பொய்களை சொல்றீங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. எது பொய் சொல்றனா? அப்படிலாம் இல்லன்ற மாதிரி இந்த எஸ்பி சொல்லிட்டாரு. ஆமா சார் பொய் தான் சொல்றீங்க. தீபனா அந்த கொலையை பண்ணல, நீங்க தான் அந்த சயின்டிஸ்டையும் ஃபேமிலியும் கொலை பண்ணிருக்கீங்க. அந்த சயின்டிஸ்ட் தந்த ஹார்ட் டிஸ்க்ல இருக்க எல்லாத்தையும் நீங்களே எடுத்துக்கணும்னு நினைச்சீங்க, அதனால தான் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். நீ யாருன்ற மாதிரி அவர் கேட்டு எந்திரிக்கிறாரு. அதுக்குள்ள இவன் கன் எடுத்து அவரோட ஷோல்டர்லயே ஷூட் பண்ணிடுறான். அசையாதீங்க சார் சாவடிச்சிருவன்ற மாதிரிலாம் மிரட்டுறான். நான் யூடியூபர்லாம் கிடையாது, நான் ஒரு போலீஸ் ஆபீசர். உங்களை பத்தி நல்லா தெரிஞ்சுதான் உங்ககிட்ட பேசி உண்மையெல்லாம் வாங்குறதுக்காக இந்த இடத்துக்கு வந்தன்ற மாதிரி மதன் சொல்லிட்டு இருக்காரு. இங்கதான் ஒரு விஷயத்தை நமக்கு ரிவீல் பண்றாங்க. இந்த போலீஸ் ஆபீசரை கூப்பிட்டு ஒரு பொலிட்டீஷியன் பேசியிருப்பாரு. அது யாருன்னு பார்த்தா அந்த எஸ்பியோட மச்சானா தான் இருப்பாரு. மச்சா இருக்கார்ல, அந்த சயின்டிஸ்ட ஃபேமிலியோட சாவடிச்சதே என்னோட தங்கச்சி புருஷன் தான். எதுக்காக சாவடிச்சான் தெரியுமா? அந்த ஹார்ட் டிஸ்க அவனே வச்சுக்கிறதுக்காக தான் சாவடிச்சிருக்கான். பிரைவேட் ஆளுங்க கிட்ட தந்து நிறைய காசு பார்க்கறதுக்காக தான் இப்படி பண்ணிருக்கான். இதை நீ தான் எக்ஸ்போஸ் பண்ணணும். நீ அந்த இடத்துல பேட்டி எடுக்கிற மாதிரி போ. நான் அந்த வீட்டுல ஹார்ட் டிஸ்க் எங்க இருக்குன்னு தேடி பாக்குறேன். எப்படியாவது நம்ம கண்டுபிடிக்கணும், அது கவர்மெண்ட் கிட்ட ஒப்படைக்கணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி சார் நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி மதன்மே இந்த இடத்துல ஏத்திருப்பாரு. இதனால தான் மதன் இருக்காரு பாத்தீங்களா, யூடியூபர் மாதிரி கால் பண்ணி பேசியிருப்பாரு. பேட்டி எடுக்கிறதுக்கு வரன்ற மாதிரி பர்மிஷன்லாம் வாங்கி இந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க இந்த முன்னாள் எஸ்பி சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. ஓஹோ அவன் தான் இதை பண்ணானா, நடந்தது என்ன தெரியுமா அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல ஒரு பிளாஷ்பேக்க சொல்றாரு. ஆக்சுவலா இவர் மச்சான் கிட்ட எல்லாத்தையும் சகஜமா ஷேர் பண்ணுவாரு. அந்த சயின்டிஸ்ட் கொடுத்ததை பத்தியும் ஷேர் பண்ணிட்டாரு. சயின்டிஸ்டோட ஃபேமிலியை சேர்ந்த எல்லாருமே இறந்து போயிட்டாங்க. சயின்டிஸ்ட் ஆசைப்பட்டதை எப்படியாவது நான் நிறைவேற்றணும், அதுக்காக இந்த விஷயத்தை ஊக்கிட்ட நான் கொண்டு போய் சேர்க்கணும், அதுக்கான வேலையெல்லாம் ஆரம்பிக்கணும்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா மச்சான் கொஞ்சம் வேற மாதிரி யோசிக்கிறாரு. அது எதுக்காக வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் கிட்ட சேர்க்கணும்னு நினைக்கிற? பிரைவேட்டா வாங்குறவங்க இருக்காங்கல்ல, நல்ல ரேட்டுக்கு விற்கலாம், நிறைய காசு கிடைக்கும்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இதை கேட்கிற தங்கச்சியும் சரி தங்கச்சி ஹஸ்பண்டும் சரி பயங்கரமா கோவப்படுறாங்க. இருந்தாலுமே மனசை மாத்திர மாதிரிலாம் அவர் நிறைய பேசிட்டு இருக்காரு. பேசாத அப்படின்ற மாதிரி இவர் ஒரு ஸ்டேஜ்ல பலார்னு கண்ணத்திலே அரைஞ்சிடுறாரு. இது வரைக்கும் நேர்மையா தான் செயல்பட்டு இருக்கேன், இதுக்கப்புறமும் அப்படிதான் செயல்படுவேன்ற மாதிரிலாம் இந்த முன்னாள் எஸ்பி பேசிட்டு இருக்காரு. அப்ப இந்த மச்சான் சடனா சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. டே நான் சும்மா விளையாட்டுக்காக தான் அந்த மாதிரி பேசினேன், இந்த மாதிரி பேசி நிறைய பேர் வருவாங்க, அந்த டிராப்ல மட்டும் நீ விழுந்துறாத, நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிறியோ அதுதான் சரி, அப்படி பண்ணாதான் எல்லாருக்குமே இது ஃப்ரீயா கிடைக்கும்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. மச்சான் சும்மா செக் பண்றதுக்காக தான் அப்படி பேசியிருக்காரு போல அப்படின்ற மாதிரி இந்த எஸ்பியும் யோசிக்கிறாரு. இப்பதான் அவன் உண்மையிலேயே பேசியிருக்கான்னு எனக்கு புரியுதுன்ற மாதிரிலாம் இந்த எஸ்பி சொல்லிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து மச்சான் இவருக்கு பக்கத்துல வந்துடுறாரு. இப்ப டக்குன்னு மதன் கையில இருக்க கண்ணை இந்த மச்சான் புடுங்கிடுறாரு. என்ன சார் இவர் இப்படிலாம் சொல்றாரு அப்படின்ற மாதிரி மதன் கேட்கிறாரு. அவன் சொல்றதுதான் உண்மை, நான் தான் உன்னை ஏமாத்தினன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவன் கதையை முடிக்கணும்ன்ற மாதிரி அந்த எஸ்பியை ஷூட் பண்றாரு. எஸ்பி இப்ப வலியால பயங்கரமா துடிச்சிட்டு இருக்காரு. இப்ப மதனோட கதையும் முடிக்கணும்ன்ற மாதிரி எய்ம் பண்றதுக்காக வராரு. ஆனா மதன் வேற ஒரு கன் வச்சிருப்பாரு போல, அதை எடுத்து இந்த மச்சானை ஷூட் பண்ணிடுறாரு. சோ மச்சான் இந்த இடத்துல இறந்து போயிடுறாரு. எஸ்பி இன்னும் உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. இது யார்கிட்டயும் போக கூடாது, நீ இதை பத்திரமா வச்சுக்கோ, இதை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல சேருன்ற மாதிரிலாம் இவர்கிட்ட தந்து இறந்து போயிடுறாரு. இவர் கொஞ்சம் நேர்மையானவர் போல, கொண்டு போய் சேர்க்கலான்ற மாதிரி இங்க இருந்து கொண்டு போறாரு. இதோடைய படத்தோட கதையை முடிச்சிடுறாங்க. இந்த படத்துல வந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.